இன்றைக்கி நமக்கு டேட்டா என்ன அப்டேட் ஆகிருக்கு, டார்கெட் ஹிட் ஆகிருக்குதா இல்லைனா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா இருக்குது. ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா வித் 95 பிஇ 85 பிஇன்னு 2 டேட்டா இருக்குது. அது பிலோ 100 ருபீஸ் ஸ்டாக் தான், நம்ம செக் பண்ண மாட்டோம். ஆனாலும் இன்றைக்கி உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக செக் பண்ணுவோம். பிஇ டேட்டா இருக்கிறதுனால அது டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. பியரிஷ் மூவ்மெண்ட் தான் இன்றைக்கி. பாருங்கள், மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் வந்து 93ல் ஓப்பன் ஆகிருக்கு. அதோட லோ ப்ரைஸ் 92 வரைக்கும் போயிருக்கு. ஆனாலும் உங்களுக்கு பீரிஷ் மூவ்மெண்ட் தான் அப்படிங்கிறது கிளியராகவே இதை பார்த்தாவே தெரியுது. பிலோ 100 ருபீஸ் ஸ்டாக்குன்னு வரும்போது உங்களுக்கு டெய்லி 1 or 2 ருபீஸ் தான் ப்ராஃபிட் இருக்கும். அதனால தான் நம்ம எப்போவுமே செக் பண்ணுறதில்ல. நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பாருங்கள். நெக்ஸ்ட்டு செயில் இருக்குது. செயில் வித் 140 சிஇன்னு ஒரு டேட்டா இருக்குது. 150 சிஇன்னு இன்னொரு டேட்டா இருக்குது. அப்போ செயிலில் வந்து இன்றைக்கி 140 ஃபஸ்ட் டார்கெட்டு, 150 செகண்ட் டார்கெட்டு. மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள், 135ல் ஓப்பன் ஆகிருக்கு. அதோட ஹை ப்ரைஸ் 139 வரைக்கும் போயிருக்கு. அப்படின்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் டார்கெட் ஹிட் ஆனதுக்கப்புறமா ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். ப்ராஃபிட் புக்கிங் முடிஞ்சதுக்கப்புறமா 150 வரைக்கும் செயில் வந்து புல்லிஷ் மூவ்மெண்ட் தான் இருக்கும். செகண்ட் டார்கெட் இன்னும் ஹிட் ஆகலை. செகண்ட் டார்கெட் பெண்டிங்கில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேதாந்தா லிமிடெட் இருக்குது. வேதாந்தா லிமிடெட் வித் 500 சிஇ. வேறு என்ன டேட்டா இருக்குதுன்னு பார்க்கலாம். வேதாந்தா லிமிடெட்டில் 500 சிஇ ஒரே ஒரு டேட்டா இருக்குது. தென் 490 சிஇன்னு ஒரு டேட்டா இருக்குது. அப்போ 490 ஃபஸ்ட் டார்கெட்டு, 500 செகண்ட் டார்கெட்டு. இந்த 1 வீக்காகவே வேதாந்தா லிமிடெட்டில் நல்ல மூவ்மெண்ட் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஓப்பனான ப்ரைஸ் 485ல் ஓப்பன் ஆகிருக்கு. அதோட ஹை ப்ரைஸ் 496 வரைக்கும் போயிருக்கு. அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட் வந்து எக்ஸாக்டாக ஹிட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் டார்கெட் 490 தான், நமக்கு 496 வரைக்கும் மூவ்மெண்ட் இருந்திருக்கு. தென் ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. ப்ராஃபிட் புக்கிங் முடிஞ்சதுக்கப்புறமா இன்னும் 500 வரைக்குமே வேதாந்தா லிமிடெட் ஸ்டாக் வந்து புல்லிஷாக தான் இருக்கும். போல் நீங்கள் வந்து ட்ரெண்டை கேட்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 20 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இதில் ப்ராஃபிட்டாக கிடச்சிருந்துருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பந்தன் பேங்க் இருக்குது. பந்தன் பேங்க் வித் 180 பிஇன்னு ஒரே ஒரு டேட்டா இருக்குது. அது லோ ப்ரீமியம் தான், ஆனாலும் ரெஃபரன்ஸ்க்காக செக் பண்ணி பார்க்கலாம். பிஇ டேட்டா இருக்கிறதுனால பியரிஷ் மூவ்மெண்ட் தான். 180 டார்கெட்டு. பந்தன் பேங்க் ஸ்டாக் இன்றைக்கி ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள், 205ல் ஓப்பன் ஆகிருக்கு. 202 அதோட லோ ப்ரைஸ் போயிருக்கு. பந்தன் பேங்க் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 180ங்கிறது வந்து இன்றைக்கி ஹியூஜ் டார்கெட்டு. 200 ருபீஸ் ஒர்த்துள்ள ஒரு ஸ்டாக் வந்து ஒரே நாளில் 20 பாயிண்ட்ஸ் 30 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஆனால் பியரிஷ் மூவ்மெண்ட் தான் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சார்ட்டில் பார்த்தாவே கிளியராகவே தெரியுது. ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் கேதர் ஆனதுக்கப்புறமா ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. ப்ராஃபிட் புக்கிங் முடிஞ்சதுக்கப்புறமா இன்னும் அந்த 180 டார்கெட்டை நோக்கி மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கனரா பேங்க் இருக்குது. கனரா பேங்க் வந்து நம்ம எப்போவும் மாதிரி செக் பண்ண போகிறது இல்லை. நெக்ஸ்ட்டு டாடா ஸ்டீல் இருக்குது. டாடா ஸ்டீல் வித் 165 சிஇன்னு ஒரு டேட்டா இருக்குது. 170 சிஇன்னு ஒரு டேட்டா இருக்குது. 175 சிஇன்னு இன்னொரு டேட்டா இருக்குது. அப்போ டாடா ஸ்டீலில் 165 ஃபஸ்ட் டார்கெட்டு, 170 செகண்ட் டார்கெட்டு, 175 தேர்ட் டார்கெட்டு. மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள், 162ல் ஓப்பன் ஆகிருக்கு. அதோட ஹை ப்ரைஸ் 165 வரைக்கும் போயிருக்கு. டாடா ஸ்டீலில் நேற்றுக்கான டார்கெட் பார்த்துருந்தீங்கன்னா 162.5, 165, 163 இந்த மாதிரிலாம் டேட்டாஸ் இருந்துச்சு. அதனால் உங்களுக்கு 163 ஹிட் ஆனதுக்கப்புறமா ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. ப்ராஃபிட் புக்கிங் முடிஞ்சதுக்கப்புறமா 165, 170, 175 வரைக்கும் டாடா ஸ்டீல் ஸ்டாக் வந்து இன்றைக்கி புல்லிஷாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன டேட்டா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாமே பிலோ 100 ருபீஸு அந்த மாதிரி ஸ்டாக் தான் அப்டேட் ஆகிருக்கு. மதர்சன் வித் 230 சிஇன்னு ஒரே ஒரு டேட்டா மாத்திரம் இருக்குது. அப்போ மதர்சனில் வந்து 230 தான் நமக்கு இன்றைக்கி டார்கெட்டு. சிஇ டேட்டா இருக்கிறதுனால மதர்சன் ஸ்டாக் வந்து இன்றைக்கி புல்லிஷ் மூவ்மெண்ட் தான். மதர்சன் ஸ்டாக் ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள், 204ல் ஓப்பன் ஆகிருக்கு. அதோட ஹை ப்ரைஸ் 210 வரைக்கும் போயிருக்கு. 204ல் ஓப்பன் ஆகி 210 வரைக்கும் அதோட ஹை ப்ரைஸ் போயிருக்கு. அதாவது 210ல் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. மார்னிங்கே நீங்கள் ட்ரெண்டு கேட்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 6 பாயிண்ட்ஸ் நீங்கள் ப்ராஃபிட்டாக கேதர் பண்ணியிருந்துருக்கலாம். இன்னும் டார்கெட் வந்து பெண்டிங்கில் இருக்குது. 230 வரைக்கும் டார்கெட் பெண்டிங்கில் இருக்குது. 230 வரைக்கும் மதர்சன் ஸ்டாக் வந்து புல்லிஷாக தான் இருக்கும். அக்டோபருக்கான எக்ஸ்பைரிக்கு இன்னும் 230 வரைக்கும் டார்கெட் பெண்டிங்கில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு நீங்கள் மார்னிங்கே டேட்டா செக் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஐடிசி டேட்டா இருந்துச்சு. ஐடிசி வித் 525ன்னு டார்கெட் இருந்துச்சு. 525 சிஇ டார்கெட் இருந்துச்சு. சார்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள். 525 டார்கெட் வந்து ஹிட் ஆகலை. 521 வரைக்கும் தான் போயிருக்கு. ஆனால் செப்டம்பர் நீங்கள் ஃப்யூச்சர் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் ஃப்யூச்சர் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 525 வந்து எக்ஸாக்டாக ஹிட் ஆகிடுச்சு. உங்களுக்கு இன்றைக்கி வந்து 530, 535 டார்கெட்டுமே இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கான டார்கெட் வந்து 520, 525 அது வந்து ஹிட் ஆகிடுச்சு. நம்மளோட ஸ்விங்கில் ஹிட் ஆகலை. ஆனால்
ஃப்யூச்சரில் வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆகுது. இதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஆனால் நீங்கள் மார்னிங்கே டேட்டா பார்த்து ட்ரெண்டை கேட்ச் பண்ணியிருந்தீங்க, இல்லை ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 6 பாயிண்ட்ஸ் நீங்கள் இதில் கேதர் பண்ணியிருந்துருக்கலாம். நம்ம ட்ரேட் பண்ணதுனால தான் இதை ஞாபகம் வச்சு நம்மளால் சொல்ல முடிஞ்சுது. இப்போ வந்து அந்த டேட்டா இல்லை. அதனால தான் நம்ம வந்து எவ்ரி டைம் உங்களை லைவ் மார்க்கெட்டில் டேட்டா செக் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லா வீடியோலையுமே ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும். நிஃப்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஹெவி புல்லிஷாக இருக்குது. ஒன்ஸ் அது வந்து 26,000 பிரேக் ஆகிற வரைக்கும் புல்லிஷ் தான். 26,000 பிரேக் ஆச்சு அப்படின்னா அது பியரிஷாக இருக்கும். சப்போர்ட் வந்து 25,900. எதுவும் டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் கான்டாக்ட் பண்ணுங்கள்.